நம்மளை உயர்த்துற வரைக்கும் அவருடைய பலத்த கையில் நம்ம அடங்கி இருக்கணும்னு வேறு சொல்லுங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஏசப்பா மலை பிரசங்கத்தில் மலையில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே 3 நாள் ஆயிடுச்சு. அங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் பசி ஏற்பட்டது. அப்போ இவங்ககிட்ட யார்கிட்ட எதனா இருக்கான்னு ஆண்டவர் கேட்கும்போது ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு இவங்ககிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் அதை அப்பத்தை எடுத்து உடைத்து ஆசீர்வதிக்கும் பொழுது அது அநேகர் அதை சாப்பிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். மீதி கூடைகளும் எடுக்கப்பட்டதுன்னு நம்ம கேள்விப்பட்டோம். அதே போல் உங்கள் வாழ்விலே எடுத்தோன்னே உயர்வு, எடுத்தோன்னே எல்லாமே நான் பார்த்தோன்னா நீங்கள் ஒரு நாளும் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துற நாள் சமீபமாக இருக்கிறது. அவர் உங்களை உயர்த்துற வரைக்கும் அவரோட பலத்த கைக்குள்ள அடங்கிருங்க. இந்த நாள் அந்த நாளாக இருக்கலாம். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துற நாள் சமீபமாக இருக்கிறது. அதற்காய் காத்திருங்க. அதற்காய் பலத்த கைக்குள் அடங்கிருங்க. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.